சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை உறுப்பினர் சீமான் போராட்டக்காரர்களோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம். பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பணி பாதுகாப்பு வேண்டும் என்றால் அவர்கள் டெம்பரவரியாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சென்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே போராட்டத்திற்கு முன்பாகவே அவர் போராட்டம் நடத்தப்படக்கூடிய அந்த இடத்திற்கு சென்ற போது போலீசார் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தங்கள் இந்த போராட்டத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை, ஏனால் அனுமதிக்கப்படாமல் அவர்கள் போராடி வருகிறார்கள், அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் கைது செய்து விடுவோம், அதனால் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று சீமானிடம் தெரிவித்தார்கள். ஆனால் சீமான் பொறுத்த வரைக்குமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களை சந்தித்து அவர்களுக்கான ஆதரவை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம், ஆதரவை தெரிவித்துவிட்டு நாங்கள் அவர்களிடம் பேசிவிட்டு சென்று விடுகிறோம் என்று சீமான் தெரிவித்தார். ஆனால் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் அந்த தடையும் மீறி சீமான் அவர்கள் முன்னோக்கி செல்ல முற்பட்டதன் காரணமாக தற்பொழுது சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீமானோடு சேர்ந்து ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் கைது செய்யக்கூடிய அந்த சூழலை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் தமிழகம் முழுவதுமே நடைபெற்று வருகிறது. அங்கே சென்று அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி இல்லை என்று மறுப்பது எந்த வகையில் நியாயம், ஏன் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று சீமான் கேள்வி எழுப்பியதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்க செல்வதற்காக அவர் வாகனத்தில் ஏற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். ராம்குமார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை உறுப்பினர் சீமான் போராட்டக்காரர்களோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம். பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பணி பாதுகாப்பு வேண்டும் என்றால் அவர்கள் டெம்பரவரியாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சென்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே போராட்டத்திற்கு முன்பாகவே அவர் போராட்டம் நடத்தப்படக்கூடிய அந்த இடத்திற்கு சென்ற போது போலீசார் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தங்கள் இந்த போராட்டத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை, ஏனால் அனுமதிக்கப்படாமல் அவர்கள் போராடி வருகிறார்கள், அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் கைது செய்து விடுவோம், அதனால் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று சீமானிடம் தெரிவித்தார்கள். ஆனால் சீமான் பொறுத்த வரைக்குமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களை சந்தித்து அவர்களுக்கான ஆதரவை நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம், ஆதரவை தெரிவித்துவிட்டு நாங்கள் அவர்களிடம் பேசிவிட்டு சென்று விடுகிறோம் என்று சீமான் தெரிவித்தார். ஆனால் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் அந்த தடையும் மீறி சீமான் அவர்கள் முன்னோக்கி செல்ல முற்பட்டதன் காரணமாக தற்பொழுது சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீமானோடு சேர்ந்து ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் கைது செய்யக்கூடிய அந்த சூழலை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் தமிழகம் முழுவதுமே நடைபெற்று வருகிறது. அங்கே சென்று அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி இல்லை என்று மறுப்பது எந்த வகையில் நியாயம், ஏன் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று சீமான் கேள்வி எழுப்பியதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து செல்வதற்கு
செல்வதற்காக அடைத்து வைக்க செல்வதற்காக அவர் வாகனத்தில் ஏற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.